தெரியும், படுக்கவும் தெரியும். நீங்க யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா நான் வளர்ந்துட்டேன். இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். இந்த வேத வசனம் எவ்வளவு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, தேவனையும் பிரியப்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. ஒருவேளை அவங்க செய்வதை, அவங்க பிடிக்கிறத, அவங்களுக்கு தெரிஞ்சதை எல்லாவற்றையும் பெற்றோர்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து பிள்ளைகள் என்று அவர்களுக்கு செய்வதை எல்லாம் தலையாட்டி கொண்டு போனால் அந்த பெற்றோர் நல்லவர்கள். ஒருவேளை கண்டித்து வேதம் இப்படி சொல்லுகிறது, நீ அப்படி போக கூடாது என்று சொன்னால் அந்த பெற்றோர் கெட்டவர்கள், கொடுமைப்படுத்துகிறவர்கள் இல்லையா? அப்படிப்பட்ட போதகர்களை நீங்க வெறுக்கிறீங்க. வேதம் அப்படியா சொல்லி கொடுக்கிறது? வேதம் என்ன சொல்லி கொடுக்குறது? பெற்றோருக்கு நிறைய சொல்லி கொடுக்கிறது. இன்றைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் பெற்றோரை எதிர்த்து பேசுகிறார்கள். எனக்கு தெரியும், நீ யார் கேள்வி கேட்பதற்கு என்று எதிர்த்து பேசுகிற பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க. கீழ்ப்படுகிறதில்ல, தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படுகிறதில்ல, எதிர்த்து நிற்கிறவர்கள்